அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 7 அளவியல் பாடத்தலைப்பில் பயிற்சி 7.1 5வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 5. இரு சமபக்க முக்கோண வடிவில் உள்ள ஒரு விளம்பர பலகையின் சுற்றளவு 36 மீட்டர் மற்றும் அதன் ஒவ்வொரு சமபக்கத்தின் நீளம் 13 மீட்டர் ஆகும். அதற்கு வண்ணம் பூச ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 17.50 வீதம் ஆகும் செலவை காண்க. கணக்கில் ஒரு விளம்பர பலகையின் சுற்றளவு 36 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த விளம்பர பலகையானது இரு சமபக்க முக்கோண வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னாவே அந்த 3 பக்கங்களில் 2 பக்கங்கள் சம அளவுகளாக இருக்கும். அந்த சமபக்கத்தின் நீளம் 13 மீட்டர். இப்போ முக்கோணத்தின் இரு பக்கங்கள் 13 26 மீட்டர்னு கண்டுபிடிச்சிடலாம். மூன்றாவது பக்கம் தெரியணும்னா சுற்றளவில் 26 மைனஸ் பண்ணணும்னா ஈஸியாக சொல்லிடலாம். இதுதான் இரு சமபக்க முக்கோண வடிவில் உள்ள விளம்பர பலகை அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கோணத்தில் 2 பக்க அளவுகள் சமமாக இருக்கும். அது இந்த 2 பக்கங்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு சமபக்கத்தின் நீளம் 13 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 சம பக்கங்களின் நீளமும் 13 மீட்டராக இருக்கும். மூன்றாவது பக்க அளவு நம்ம கண்டுபிடிக்கணும். சுற்றளவு 36ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ 3 பக்க அளவுகளின் கூடுதல் தான் சுற்றளவு. 13 கூட்டல் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கூட்டினா 36, எக்ஸ் சமம் கூட்டினா 26, 36ல் 26 மைனஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். அப்போ இந்த மூன்றாவது பக்க அளவு 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட முடியும். இந்த முக்கோணத்தின் பரப்பளவை ஹெரான்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நமக்கு மொத்த பரப்பளவு கிடைக்கும். ஒரு சதுர மீட்டருக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா 17 ரூபாய் 50 செலவாகுது. இப்போ மொத்த பரப்புக்கும் பெயிண்ட் அடிக்க எவ்வளோ செலவாகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க 36 மீட்டர். ஒவ்வொரு சமபக்கத்தின் நீளம் 13 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. முக்கோணத்தின் 3 பக்கங்களில் ஒரு பக்கம் 13 மீட்டர், மற்றொரு பக்கமும் 13 மீட்டர், மூன்றாவது பக்கம் இது ரெண்டையும் கூட்டி சுற்றளவில் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடச்சிது? 10 மீட்டர். இப்போ மூன்றாவது பக்க அளவை சி அப்படின்னு எடுத்துக்கலாம். மூன்றாவது பக்க அளவு 10 மீட்டர் என்க. முக்கோணத்தின் 3 பக்க அளவுகளையும் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அரை சுற்றளவுனா சுற்றளவை 2ஆல் வகுத்துக்கணும். அரை சுற்றளவு செமி பெரிமீட்டர் எஸ் சமம் சுற்றளவு நமக்கு தெரியும் 36 மீட்டர் கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதை 2ஆல் வகுக்கும்போது அரை சுற்றளவு கிடைக்கும் 18 மீட்டர். இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். முக்கோணத்தின் பரப்பளவு ஹெரான்ஸ் ஃபார்முலா முதல்ல எடுத்து எழுதிக்கணும். எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள். எஸ் அளவு நமக்கு தெரியும் 18 மீட்டர். ஏபிசி அப்படிங்கிறது இந்த முக்கோணத்தின் 3 பக்க அளவுகள். பிரதிட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் 18 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ 18 மைனஸ் 13, எஸ் மைனஸ் பி எஸ் 18, பி எவ்வளோ 13 மீட்டர். ஸோ 18 மைனஸ் 13. எஸ் மைனஸ் சி 18 மைனஸ் 10 எல்லாத்தையும் கழிச்சிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 இன்ட்டு 18ல் 13 போயிடுச்சுன்னா 5, 18ல் 13 போயிடுச்சுன்னா 5, 18ல் 10 போயிடுச்சுன்னா 8. 18ஐ எப்படி பிரித்து எழுதலாம்னா பாருங்கள். 18 2ஆல் வகுக்கும்போது 9, 9 3ஆல் வகுத்தோம்னா 3. ஸோ 18ஐ 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 அப்படின்னு பிரித்து எழுத முடியும். 5 இது பகாயன் அப்படியே இருக்கட்டும். 5 பெருக்கல் மற்றொரு 5. 8ஐ எப்படி பிரிக்கலாம்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2, 2 2 4, 4 2 8. வர்க்கமூலத்தின் போது 2 சம காரணிக்கு ஒரு காரணி வெளியே எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள் 3 3 ஒரு 3 எடுத்து எழுதிக்கலாம். 5 5 ஒரு 5 வெளியே எடுத்து எழுதிக்கலாம். 2 2 ஒரு 2 வெளியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கொன்று இருக்குது பாருங்கள். ஸோ மற்றொரு 2. 5 3 15, 15 2 30, 32 60. ஸோ 60 மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர் அப்படின்னு
பரப்பளவு நமக்கு கிடைச்சிருக்கு. இதோட ஆன்சர் முடியல. இரு சமபக்க முக்கோண வடிவில் உள்ள இந்த விளம்பர பலகைக்கு வண்ணம் பூச 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 17.50 வீதம். 60 சதுர மீட்டருக்கு வண்ணம் பூச ஆகும் மொத்த செலவை கண்டுபிடிக்கணும். 60 சதுர மீட்டரை 17.50 பெருக்கிக்கணும், அவ்வளோதான். 60 பெருக்கல் 17.5 அப்படின்னு கூட போட்டுக்க முடியும். 6 5 30, மீதி 3, 6 7 42, 3 45, மீதி 4, 1 6 6 4 10. இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஒரு தசம புள்ளி கழித்து புள்ளி வச்சோம் அப்படின்னா 1050 ரூபாய் செலவாகும். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 7.1 6வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.